வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். 100 எலும்புகள் உடையும் அளவு மரணவலி, பிரசவ வலி, அதை தாங்கிய தாயால் தன் பிள்ளையின் ஒரு துளி கண்ணீரை தாங்க முடிவதில்லை. அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். கடவுள் கூட இருப்பார் என்பது நம்பிக்கை. கடவுள் நமக்கு எல்லாம் கொடுப்பார் என்பது மூட நம்பிக்கை. கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். தூரமாயிருந்து பார்க்குறப்போ நாயும் நரியும் ஒன்னாதான் தெரியும். பக்கமா போய் பார்க்கும்போதுதான் நாயை விட நரி அழகா தெரியும். பழகுனாதான் தெரியும் நரியோட தந்திரமும் நாயோட நன்றியும். சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, கஷ்டத்திற்கு காரணமானவர்களையும். நல்ல மனிதர்களை தேடும் முயற்சியில் ஒவ்வொரு மனிதனும் பலமுறை தோற்றுப்போகிறான் அவனவன் வாழ்வில். அறிவுரைகளை காட்டிலும் அவமானங்களே சிறந்த பாடங்களை கற்பிக்கின்றன. வென்றுவிட்டு பேசுங்கள். பொறுமையாய் கைத்தட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம். எவன் ஒருவன் உன்னை அதிகம் விமர்சிக்கின்றானோ அவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான் அல்லது பொறாமைப்படுகிறான் என்பதே உண்மை. எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம்! ஒன்று முன்னால், ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை எளிதாக நினைத்து விடுவார்கள். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உயிர் இல்லாத உடலை புதைத்து வைப்பதுதான் கல்லறை என்றால், உயிர் இருந்தும் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத ஒவ்வொரு இதயமும் கல்லறைதான். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்கும் சொர்க்கம்தான். நண்பர் முன் அன்பை காட்டு, முதியவர் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதில்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவதில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். மனிதனாக இருப்பதல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதுதான் மனிதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.